மார்ச் 2 மார்ச் 26 பப்ளிக் எக்ஸாம்ஸ் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. +2 படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எக்ஸாம்ஸுக்கு ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த வீடியோ வந்து லாஸ்ட் மினிட்ல ப்ரிப்பேர் பண்ணுவாங்கல்ல, இப்போ நாளாக லாஸ்ட் மினிட்ல ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ், அந்த மாதிரி உள்ள ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஒரு சின்ன டிப்ஸாக நீங்கள் எடுத்துக்கலாம். ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இப்போ சோஷியல் மீடியாவில் நிறைய டைம் வேஸ்ட் பண்ணுறீங்க. ஒன்று, ஆஃப்டர் கோவிட் வந்து நிறைய பேர் மொபைலில் தான் படிக்கிறீங்க. மொபைலில் படிக்கும் போது உங்களுக்கு கண்ணு டயர்டாகவும் தூக்கம் வரும். அதனால் மொபைலில் படிக்கிறத அவாய்ட் பண்ணுங்கள். புக்ஸில் இந்த நோட் புக்ஸில் எழுதுனதை இல்லை ஏதாவது ஹார்ட் காப்பி பிரிண்ட் அவுட் எடுத்து அது மூலயமா படிங்க. படிக்கும் போது நீங்கள் ஒரு சின்ன டிசிப்ளின் எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபுல்லாக படிக்கணும்னு சொல்லி படிக்காமல் ஒரு half an hour or 45 minutes படிச்சுட்டு ஒரு சின்ன பிரேக் எடுங்க. அந்த பிரேக்கில் நீங்கள் ஒரு வாக் போகலாம், இல்லை அப்படின்னா நல்லா தண்ணி குடிக்கலாம், இல்லை ஏதாவது கொஞ்சம் சாப்பிட்லாம், இல்லை ஒரு பாட்டு படிக்கலாம், ஏதாவது ஒன்று ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம். திரும்ப படிங்க, அப்புறம் திரும்ப எழுதி பாருங்கள். ஸோ ரைட்டிங் ப்ராக்டிஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் எக்ஸாம் எழுதும் போது அதை அப்படியும் நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ண முடியும். ஸோ இது மாணவர்களுக்கு கொடுக்கக்கூடிய டிப்ஸ். பேரண்ட்ஸுக்கு ஒன்று தான், பசங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். முடிஞ்சால் நான் படித்து எழுதும் போது எங்கள் அம்மா ஒரு காஃபி கொடுப்பாங்க, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அது மாதிரி உங்கள் பையனுக்கோ பொண்ணுக்கோ நீங்கள் கொடுங்க. அது போதும். பசங்களுக்கு டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, கடைக்கு போய்ட்டு வான்னு சொல்லாதீங்க. இதெல்லாம் செய்யாமல் இருந்தால் பசங்க நல்லா இருப்பாங்க. பசங்க உங்களை நம்புங்க, நீங்கள் யூ வில் பி சக்ஸஸ்ஃபுல் இன் லைஃப். ஆல் தி பெஸ்ட்.